நெல்லை மாவட்டம் முக்கூடல் தாமிரபரணி ஆற்றில் இழுத்து செல்லப்பட்ட 6 பேரில் 4 பேர் மீட்கப்பட்ட நிலையில் காணாமல் போன 2 சிறுமிகளை தீயணைப்புத் துறையினர் தேடி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஆல்வின் வழங்க கேட்கலாம். ஆல்வின், ஆற்றில் மூழ்கி காணாமல் போன சிறுமிகளை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த விரிவான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். மீட்பு பணியில் எவ்வளவு பேர் ஈடுபட்டிருக்கிறார்கள் சொல்லுங்க. திருநெல்வேலி மாவட்டம் முக்குடல் தாமிரபரணி ஆற்று பகுதியில் ஏராளமான மக்கள் அங்கு வந்து தாமிரபரணி ஆற்றில் குளித்து செல்வது வழக்கம். அந்த வகையில் தான் தொடர் விடுமுறை, பொங்கல் விடுமுறை இருக்கக்கூடிய நிலையில தூத்துக்குடியை சேர்ந்த குடும்பத்தினர் 15 பேர் மொத்தமாக முக்குடல் தாமிரபரணி ஆற்று பகுதியில் குளித்திருக்கிறார்கள். அதில் 6 பேர் ஆழமான பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள். ஆழமான பகுதிக்கு சென்று மூழ்கிய நிலையில அதில் 4 பேர் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில 2 சிறுமிகள் தண்ணீரில் மூழ்கி மாயமாகி இருக்கிறார்கள். அந்த 2 பேரையும் தீவிரமாக தேடக்கூடிய பணி என்பது தற்போது தீயணைப்பு துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். தூத்துக்குடியை சேர்ந்த வைஷ்ணவி, அதே போன்று மாரி அனுசியா, இந்த 2 பேரும் தற்போது தாமிரபரணி ஆற்றில் மூழ்கி இருக்கிறார்கள். அந்த 2 பேரையும் தீவிரமாக தேடக்கூடிய பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தீயணைப்பு துறையினர் அந்த தாமிரபரணி ஆற்றில் மூழ்கிய 2 சிறுமிகளையும் தேடக்கூடிய பணியில தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த முக்குடல் ஆற்று பகுதி என்பது சற்று ஆழமான பகுதியாக இருக்கிறது. அங்கு செல்லக்கூடிய மக்கள் ஏராளமான ஏற்கனவே பல்வேறு உயிரிழப்புகள் அந்த பகுதியில நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில இன்றும் 2 சிறுமிகள் அதில் மூழ்கி இருக்கிறார்கள். அவர்களை தீவிரமாக தேடி வரக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடியது. தொடர்ந்து தாமிரபரணி ஆற்றினுடைய பல்வேறு பகுதிகளில் தடாகங்கள், மற்ற பகுதிகளையும் இப்படி ஆழமான பகுதிகள் இருக்கிறது. உயிரிழப்புகள் ஏராளமாக பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றாலும் கூட அந்த உயிரிழப்புகளை தடுப்பதற்கு எந்தெந்த பகுதி ஆழமாக இருக்கிறது என்பதை கண்டறியக்கூடிய வகையில, மக்களுக்கு எச்சரிக்கக்கூடிய வகையில அந்த தாமிரபரணியினுடைய ஆற்று பகுதியில அறிவிப்பு பலகைகள், அந்த சற்று மக்களினுடைய புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலான பதாகைகள் வைத்து அந்த உயிரிழப்புகளை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது நீண்ட காலமான ஒரு கோரிக்கை அல்லது அரசுக்கான வலியுறுத்தல், ஒரு வழிகாட்டு நெறிமுறையாக வைக்க வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. ஆனாலும் அது இதுவரை செயல்படுத்தப்படாத நிலையில ஒரு முன்னெச்சரிக்கை இல்லாமல் குடும்பத்தினரோடு வந்த சிலர் உயிரிழக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தான் இன்றும் 2 சிறுமிகள் நீரில் மூழ்கி இருக்கிறார்கள். அவர்களையும் தீவிரமாக தேடக்கூடிய பணி என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஆல்வின்.